கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 39வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள் என்று. பாருங்கள், அங்கே லாசருவின் கல்லறைக்கு வெளியே அங்கே இயேசு வந்திருந்தார், அவனை உயிரோடு எழுப்பும்படியாக. அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் அங்கே, கல்லை எடுத்து போடுங்கள் என்று. பாருங்கள், நான் இந்த காரியங்களை தியானித்த போது நான் யோசித்து பார்த்தேன். மரித்தவன் உயிரோடு எழுப்ப இயேசு கிறிஸ்துவினால் கூடும் என்றால் அந்த கல்லை பார்த்து அகன்று போ என்று சொல்லியிருக்க கூடும், அது அகன்று போயிருக்கும். ஆனால் ஏன் கல்லை எடுத்து போட சொன்னார் என்றால், தேவன் ஒரு சில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்திலும் ஒரு கிரியைகளை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, உன் வாழ்க்கையிலே அங்கே படுத்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியே வர வேண்டுமே, மரித்து கிடைக்கிற அனுபவங்கள் உயிர் பெற வேண்டுமோ, நீங்கள் இழந்து போன காரியங்களை திரும்பி பெற வேண்டுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில கல்லை எடுத்து போடுங்கள் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கல்லை எடுத்து போடுங்கள். தேவன் உங்களை